ரோஹித்தும் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான். அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் ஆடும்போது அவரோட அப்பா அம்மா கூட அவர் இருந்ததே இல்லை. இன்றைக்கி ஒரு பெவிலியன் என்னோட பேர் வைக்கிறாங்கன்னா இந்த ஒரு தருணம் வரும்னு எதிர்பார்த்ததே இல்லை. இங்கே ரஞ்சி ட்ராஃபி மேட்சஸ் நடக்கும். ஸோ இந்த கிரவுண்டுக்கு வரும்போது அவருக்கு உள்ளே வர முடியாதான், இல்லை எல்லாருமே அலோடு கிடையாதுங்கிற ஒரு இது இருக்கும் போல். வெளியே நின்று எங்களை ஒரே ஒரு தடவை அலோவ் பண்ணுங்க, உள்ளே விளையாடுற ரஞ்சி ட்ராஃபி மேட்சஸ் பார்க்கணும், அந்த காலத்தில் விளையாண்ட கிரேட் பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு வருவாங்க. பட் இன்றைக்கி இதே கிரவுண்டில் எனக்கு பெவிலியன் என்னோட பேர் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாருமே யோசிக்க மாட்டோம் 18 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருப்போம், இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருப்போமா. பட் கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க்கர் அவர். சான்ஸ் எங்கே கொடுத்தாலுமே அதை ப்ரூவ் பண்ண அவர் ரெடியாக இருந்தார். ஒரு பேட்ஸ்மேன் 300 அடித்தது அவர் தான். நிறைய சிக்ஸஸ் வந்து இந்தியாவுக்கு அவர் தான் அடிச்சிருக்காரு. நிறைய ப்ரெஷர் இருக்கும் நிறைய பிளேயர்ஸ்க்கு. தோனிக்கு நம்ம பார்த்துருக்கோம், விராட் கோலி கேப்டன்ஷிப் பண்ணும்போது என்னப்பா இவர் ரெட் பாலில் ஓகே, ஒயிட் பால் ஒன்றுமே ஜெயிக்க மாட்டேன்றாங்க. அதே தான் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு டீம் எடுக்கும் போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மும்பை ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸ். அவங்க கப்பு ஜெயிக்காமல் இருக்கும்போது 5 கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த 5 கப்பு வந்து சும்மாலாம் கிடையாது. அவங்க மேனேஜ் பண்ணது பொலார்ட், லசித் மலிங்கா. பும்ரா வந்த புதுசில் ஒன்றும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லாதப்போ ஏசியா கப்போ எங்கேயோ இந்தியா மேட்ச் ஆட போகும்போது ரோஹித்திட்ட வந்து வேணும்னே வந்து வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு நிருபர் கேட்டார், முகமது ஆமீர் இஸ் த பெஸ்ட் பவுலர், வாட் டு யூ திங்க். ஏன்னா அந்த டைம் அவர் முகமது ஆமீருக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தார். அப்போ அவர் சொல்லுவார், பெஸ்ட் பவுலர் ஃபார் மீ இஸ் ஜஸ்பிரீத் பும்ரா. 37 வயசு ஆச்சு. எல்லாரும் ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க எப்போ அவர் கிளம்ப போறாருன்னு. பட் இப்போ ஒரு இங்கிலாந்துக்கு டெஸ்ட் மேட்ச்க்கு கேப்டனா இப்போ போய் இங்கிலாந்து டெஸ்ட் ஆட போகிறோம் நம்ம. அவர் வந்து அவர் கிரிக்கெட்டை வந்து என்ஜாய் பண்ணி தான் ஆடுறாரு. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ரோஹித் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக டெஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆயிடுவார். பட் அவரோட மைண்டில் வேற ஒன்று இருக்குது. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நதீஷ் அண்ட் என் கூட முகமது ஜாவித் அண்ணா வந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ரோஹித் குருநாத் சர்மா அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போதைக்கு அவர் செம்ம ஹாட் டாபிக். இந்த ஐபிஎல்லாம் ஃபார்மில் இல்லை, அது இல்லை, இதெல்லாம் சொல்லியிருந்தாலுமே ஸோ இப்போதைக்கு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா ஸ்டாண்ட் அப்படிங்கிறத வான்கடிகளை கொடுத்து அவர் கௌரவிச்சிருக்காங்க. ஸோ மும்பை. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் ரோஹித் சர்மா ஒய் கிரேட் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஆனால் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாண்டு பற்றி சொல்லுங்கள். ஸோ ரோஹித் சர்மா ஸ்டாண்ட் அப்படிங்கிறது இப்போ வந்திருக்கு. அது எவ்வளோ பெரிய மொமெண்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு கிரிக்கெட்டர்? ரொம்ப ரொம்ப பெரிய மொமெண்ட். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் தோனிலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்னு. கோலி கூட ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாலும் அவரோட கதையெல்லாம் சொல்லுவாங்க, அப்பா இறந்துருந்தார், அவர் 5 மேட்ச் ஆடினாருங்கிற மாதிரி. ரோஹித்தும் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான். அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் ஆடும்போது அவரோட அப்பா அம்மா கூட அவர் இருந்ததே இல்லை. அவங்களோட தாத்தா பாட்டி அப்புறம் மாமா வீட்டில் தான் இருந்தார். ரீசன் என்னென்னா அவங்க வீடு ரொம்ப புவர் ஃபேமிலி தான். ஒரே ஒரு ரூம் தான் இருக்குமா அவர் இருக்கிற வீட்டில். வீக்கெண்ட்ஸ் அப்போ போய் அம்மா அப்பாவை பார்த்துட்டு வந்துட்டு வீக் டேஸ் ஃபுல்லாகவே வந்து தாத்தா பாட்டி கூடயும் மாமா கூட தான் இருப்பார். மாமா தான் முதல்ல கூட்டிகிட்டு போய் அவரை கிரிக்கெட் ஒரு அகாடமியில் சேர்த்து விட்டு உனக்கு கிரிக்கெட் பிடிச்சிருக்கு நீ ப்ராக்டிஸ் பண்ணுன்னு அவர் தான் என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்த ஒருத்தர். அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் கிரிக்கெட் ஆட ஆரம்பிக்கும் போது இன்றைக்கி ஒரு பெவிலியன் என்னோட பேர் வைக்கிறாங்கன்னா இந்த ஒரு தருணம் வரும்னு நான் எதிர்பார்த்ததே இல்லை. ஆப்வியஸாக யாரும் எதிர்பார்க்க மாட்டோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று அண்டர் 14 அண்டர் 16 மேட்சஸ்லாம் ஆடும்போது இங்கே ரஞ்சி ட்ராஃபி மேட்சஸ் நடக்கும். ஸோ இந்த கிரவுண்டுக்கு வரும்போது அவருக்கு உள்ளே வர முடியாதான், அலோவ் பண்ண மாட்டாங்களாம் ஆக்சுவலாக. இல்லை எல்லாருமே அலோடு கிடையாதுங்கிற ஒரு இது இருக்கும் போல். அதே மாதிரி ரயில்வே ட்ராக்லாம் கிராஸ் பண்ணி நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு வருவோம். வந்து பார்த்தா வெளியே நின்று எங்களை ஒரே ஒரு தடவை அலோவ் பண்ணுங்கள், உள்ளே விளையாடுற ரஞ்சி ட்ராஃபி மேட்சஸ் பார்க்கணும், அந்த காலத்தில் விளையாண்ட கிரேட் பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு வருவாங்க. பட் இன்றைக்கி இதே கிரவுண்டில் எனக்கு பெவிலியன் என்னோட பேர் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி அவர் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூலையுமே சொல்லியிருப்பார், 2007 நான் அறிமுகமாகும் போது 18 வருஷம் கழிச்சு நீ இப்படி வந்து நிற்ப, இங்கே வந்து நிற்ப அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. எனக்கு என்ன வருதோ அதை பண்ணேன். அண்ட் கடவுள் என்ன கொடுத்தாலுமே என்னோட 2 கைகளை நீட்டி நான் வாங்கிக்கிட்டேன். அதனால் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்டு கூடவே மும்பை இந்தியன்ஸ் ஒரு போஸ்ட் பயங்கரமாக போட்டிருப்பாங்க. ரோஹித் சர்மா ஸ்டாண்ட் அப்படிங்கிறது அந்த லாங்கில் தெரியும். ஸோ இவரோட பின்னாடி திரும்பி நிற்கிற மாதிரி பின்னாடி அந்த 5 ஸ்டார் இருக்கும் அவரோட டிஷர்ட்டில். அது வந்து பார்க்கவே வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு மும்பை இந்தியன்ஸ்க்காக இருந்தாலும் சரி, ஒரு மும்பை கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, ரோஹித் சர்மா அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காப்புல. பட் இந்தியன் டீம் அப்படிங்கும்போது அவர் தனி கேட்டகரியில் இப்போ அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலாக அவரோட கெரியர் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி அவர் அதை கொண்டு வந்தார்னு நினைக்கிறீங்க? இல்லை ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் 2011 வேர்ல்டு கப்பில் வந்து ரோஹித் சர்மாவோட பேர் இல்லை. ஆக்சுவலாக ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார். ஏன்னா 2007 வேர்ல்டு கப் ஜெயிக்கும் போது ரோஹித் சர்மா ஒரு முக்கியமான ஒரு மேட்ச் வின்னிங் நாக்ஸ் நிறையா கொடுத்துருப்பாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கான்னு நினைக்கிறேன், பெரிய ஸ்கோர் இருக்காது, பட் அவர் தான் அந்த மேட்ச் 50 அடிச்சிருப்பார். கடைசி ஓவர் கூட நிறைய ரன் T20 வேர்ல்டு கப்பில் அந்த மேட்ச் அடிச்சிருப்பார். நம்ம வின் பண்ணுவோம். தினேஷ் கார்த்திக் கூட ஒரு அற்புதமான கேட்ச்லாம் எடுத்திருப்பார்.
ஸோ அந்த மேட்ச்லேயும் ரோஹித் சர்மாவோட நாக் வந்து ரொம்ப நல்ல நாக்காக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு நாக் பாகிஸ்தான் கூட நினைக்கிறேன் நல்ல நாக் ஒன்று பண்ணியிருப்பார். பட் 2007 ஃபேமஸான ஒரு பிளேயர் 2011 வேர்ல்ட் கப்பில் அந்த வேர்ல்ட் கப்லேயே அவரோட பேர் இல்லை. அவர் கூட கம்பேர் பண்ணுற விராட் கோலிலாம் ஆடினார். நான் இன்னொன்று என்னென்னா அந்த டீம் அந்த மாதிரி நல்ல டீமாக இருந்தது, இவருக்கும் இடம் கொடுக்க முடியல. பட் அப்படி இருந்த ஒருத்தர் அதுக்கப்புறம் படிப்படியாக ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இருந்து அதுலேயும் கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் பார்த்தாரு. அவர் கன்சிஸ்டண்ட்டாக வந்து நம்ம எம்எஸ் தோனி கூட நல்லா வந்து அவரை பேக் பண்ணிகிட்டே இருந்தார். அதுக்கேற்ற மாதிரி ஓப்பனிங் கிடச்சோன்னா அவர் சான்ஸ் யூட்டிலைஸ் பண்ணார். அவரை பற்றி ஒன்றே சொல்லணும். அன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி அவர் யாருமே யோசிக்க மாட்டோம் 18 வருஷம் கழித்து நம்ம எப்படி இருப்போம், இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருப்போமான்னு. பட் கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க்கர் அவர். சான்ஸ் எங்கே கொடுத்தாலுமே அதை ப்ரூவ் பண்ண அவர் ரெடியாக இருந்தார். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் 300 அடித்தது அவர் தான். நிறைய சிக்ஸஸ் வந்து இந்தியாவுக்கு அவர் தான் அடிச்சிருக்காரு. இப்போது நீங்கள் சொல்லியிருக்க எத்தனையோ பேர் வந்து இந்தியாவுக்கு நிறைய வருஷம் ஆடி இருக்காங்க. டெஸ்ட்டு, ஒன் டே, T20 எல்லா ஃபார்மேட் சேர்த்து ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா 4th பிளேஸில் இருக்கார். ஃபஸ்ட்டு வந்து சச்சின் இருக்கார் அதிக ரன் ஸ்கோர் பண்ணதில், அடுத்து கோலி இருக்கார், அடுத்தது டிராவிட் இருக்கார், 4வது இடத்துல இப்போ ரோஹித் சர்மா தான் இருக்கார். அண்ட் T20 ஃபார்மேட்டில் அதிக ரன் அடித்த பிளேயர் T20 இன்டர்நேஷனல் எஸ்பெஷலி அது ரோஹித் சர்மாவாக தானே இருக்கார். ஸோ அது உடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் மற்ற பிளேயர்ஸ் வந்து அப்படிங்கிறது. ஏன்னா T20 இன்டர்நேஷனல் அப்போவே அவ்வளோ ரன் அடிச்சிட்டார். அது T20 ஆரம்பித்த கட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் செமையான ஒரு பிளேயராக தான் இருந்திருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஒரு பிளேயராக மட்டும் இல்லாமல் அவரோட கேப்டன்சி அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறமா நீங்கள் சொன்னீங்க 2011 வேர்ல்டு கப்பில் டீம்லேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் தான் லீட் பண்ண போகிறார் இந்தியன் டீமை. ஆல்ரெடி லீட் பண்ணி T20 வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், சாம்பியன்ஸ் ட்ராஃபியாக இருக்கட்டும் கையில் தூக்கிட்டாரு. ஸோ அடுத்து வேர்ல்டு கப் நோக்கி இப்போதைக்கு போயிட்டு இருக்காரு. அஸ் ஏ கேப்டனாக அவர் எப்படின்னு நினைக்கிறீங்க பிளேயர்? இல்லை, கேப்டனாக வந்து இந்தியா டீமுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒருத்தருக்கு ஈஸியாக கேப்டன்சி கிடைக்காது. தோனி கிடச்சிது, அவர் ப்ரூவ் பண்ணார் ஒயிட் பாலில். கோலி கிடச்சிது, அவர் ரெட் பாலில் ப்ரூவ் பண்ணார். ரோஹித் சொல்லவே வேணாம், அவரும் ஒயிட் பாலில் நல்லா ப்ரூவ் பண்ணார். சாம்பியன்ஸ் ட்ராஃபி நீங்கள் சொன்ன மாதிரி வின் பண்ணுவோம். 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆடும்போதும் அந்த டீமோட இருந்தார். 2007 வேர்ல்ட் கப்பில் வந்து நம்ம ஜெயிக்கும் போதும் டீமோட இருந்தார். பத்தாததுக்கு T20 வேர்ல்ட் கப் வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ போய்கிட்டே இருக்குது. பட் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டீமை லீட் பண்ணுற விதம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம். அவரோட ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா கிரவுண்ட்லேயும் காட்டுறாரு. அதே சமயம் வந்து ஒரு ஃபன் பண்ணுறாருனா கூட நிறைய என்ஜாயபுளாக இருக்குது. ரோஹித் சர்மா வந்து சும்மா கிடையாது. ஏன்னா நிறைய ப்ரெஷர் இருக்கும் நிறைய பிளேயர்ஸ்க்கு. தோனிக்கு நம்ம பார்த்துருக்கோம், விராட் கோலி கேப்டன்சி பண்ணும்போது என்னப்பா இவர் ரெட் பாலில் ஓகே, ஒயிட் பால் ஒன்றுமே ஜெயிக்க மாட்டேன்றாங்க. அதே தான் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு டீம் எடுக்கும் போதும் நம்ம டிராவிட் கூட அவருக்கு தேங்க் பண்ணியிருப்பார். T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு நான் வந்து போதும் ரிசைன் பண்ணலான்ட்டு இருந்தேன். ரோஹித் சர்மா தான் ஒரு நாள் கால் பண்ணி இன்னும் ஒரே ஒரு வருஷம் இருங்க, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டோம், இந்த வேர்ல்ட் கப் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கணும். T20 வேர்ல்ட் கப் வந்து வெஸ்ட் இண்டீஸ்லையும் யூஎஸ்லையும் நடந்ததில் நல்லா எஃபோர்ட் போட்டு வின் பண்ணாங்க. ஸோ பிஹைண்ட் த சீன்ஸ் டிராவிட் சொன்னால தான் அந்த விஷயம் தெரியும். தேங்க்யூ ரோஹித்னு சொன்னார். ஸோ ரொம்ப நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி பேட்ஸ்மேனாக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கேப்டனுங்க. நிறைய பிளேயர்ஸை பேக் பண்ணியிருக்காரு. நிறைய பிளேயர்ஸ் அவரோட கேப்டன்சியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ், பிளேயர்ஸோட கேப்டனாக தான் காலங்காலமாக இருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி அப்படிங்கிறது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண ஒன்றா இருக்காது. அப்பப்போ ஏதாச்சும் ஒரு சீரீஸுக்கு மெயின் பிளேயர்ஸ் இல்லைனா அவரை கேப்டனாக போட்டு அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இருந்தார். விராட் கோலி நான் கேப்டன்சி வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இவரோட பேரை மேக்ஸிமம் அடிப்பட்டது. அண்ட் எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து விராட் கோலி இல்லைனா ரகானேவை கேப்டனாக போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ரோஹித் சர்மாவோட பேர் வந்து அந்த கேப்டன்சி லிஸ்ட்டே இல்லை. பட் அந்த மும்பை இந்தியன்ஸுக்கு அவர் பண்ண ஒரு சம்பவங்கள் அப்படிங்கிறது ஒரு கேப்டனாக வேற லெவலில் ப்ரொமோட் பண்ணிச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஒரு பெரிய பங்கு வகிச்சிருக்கோ இந்த ரோஹித் சர்மாவோட கெரியருக்குள்ள அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு. ஸோ அந்த மும்பை இந்தியன்ஸோட கெரியரை பற்றி சொல்லுங்கள். இல்லை, கண்டிப்பாக மும்பை டெசிஷன் வந்து மேனேஜ்மெண்ட்டோட டெசிஷன் நல்ல டெசிஷன். ஆக்சுவலாக ரோஹித்துக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சச்சின் தான் அதுக்கு முன்னாடி இருந்தார், நீங்கள் ரோஹித்துக்கு கொடுங்கங்கிற மாதிரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா மும்பை ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸ். அவங்க கப்பு ஜெயிக்காமல் இருக்கும்போது 5 கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த 5 கப்பு வந்து சும்மாலாம் கிடையாது. அவங்க மேனேஜ் பண்ணது பொலாட், லசித் மலிங்கா, இந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ், ஹர்பஜன் சிங் அந்த டீமுக்கு ஆடினா கூட அவங்கள எப்படி வந்து பேக் பண்ணணும், எப்படி வேலை வாங்கணும், அதெல்லாம் ஒரு ஜூனியராக இருந்துட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம். அந்த கண்டிப்பாக மும்பை மேனேஜ்மெண்ட் அவரை பேக் பண்ணாங்க. அவரும் சும்மா கிடையாதுங்க, ப்ரெஷர் மேட்ச்லாம் நின்று ஆடி கொடுத்துருப்பாரு. அவர் மேட்ச் அந்த டோர்னமெண்ட் வின் பண்ணி கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான பங்கு கேப்டன்சி மட்டும் இல்லாமல் அஸ் அ பேட்ஸ்மேனாகவும் முக்கியமான மேட்சஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருப்பாரு. அதான் லெஜண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறதை பற்றி பேசுனீங்க. அண்ட் அதே சமயம் ஜூனியர்ஸ் நிறைய டேலண்ட்ஸை கண்டுபிடிச்சாங்க மும்பை இந்தியன்ஸ். அதில் முக்கியமாக அவங்களுக்குலாம் ப்ளே பண்ண வச்சு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து அவங்கள ஒரு பிளேயராக மாற்றின அந்த பொறுப்பு அப்படிங்கிறது ரோஹித் சர்மா ஒரு கேப்டனாக அவர்கிட்ட இருந்துச்சு. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பாண்டியா பிரதர்ஸ், ஹர்திக் பாண்டியா, குர்னால் பாண்டியா சொல்லலாம்.
அண்டு கூடவே சஹல் ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸில் தான் ப்ளே பண்ணார். சூரியகுமார் ஏதோ ப்ளே பண்ணியிருக்காரு. பும்ரா பெரிய எக்ஸாம்பிள் அதுக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சொல்லிட்டே போகலாம். இப்போ இருக்கிற மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிறது ஸ்கவுட்டுக்கு பேர் போனவங்களா இருக்கலாம். பட் அந்த ஸ்கவுட் பண்ணிட்டு கொண்டு வர பிளேயர்ஸ் கிட்ட அந்த டேலண்ட்டை பார்த்து அவனுக்கு நம்பிக்கை கொடுத்து அவனை ப்ளே பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது ரோஹித் கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் சொல்லி நானுமே கேட்டிருக்கேன். அவங்க பேட்டியில இருக்கட்டும். ஸோ அவங்க நிறைய விஷயத்த சொல்றது என்னன்னா, ரோஹித் சர்மா வந்து எங்களை பேக் பண்ணுவார், அவர் பிளேயருக்கான ஒரு கேப்டனாக இருந்திருக்காரு, எங்கிட்ட உட்காந்து பேசுவார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியுமே நிறைய விஷயங்கள் ரோஹித் சர்மா பண்ணியிருக்காருல்ல. ஸோ இப்போ அந்த பெவிலியனுக்கு நேம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஒரு பெரிய மொமெண்ட்டாக தெரிஞ்சாலும், பட் இப்போ அவரை பயங்கரமாக அந்த ட்ரோல் பண்ணுறதை பற்றி நாமளுமே பேசியிருந்தோம். ஸோ ரோஹித் சர்மா இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு, எங்கே போய் அவரோட கெரியர் நிற்க போகிறாரு? முன்னாடி நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் யங்ஸ்டர்ஸை பேக் பண்ணுறதை பற்றி. பும்ரா வந்த புதுசில் ஒன்றும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லாதப்போ, அப்போ வந்து ஏசியா கப்போ எங்கேயோ இந்தியா மேட்ச் ஆட போகும்போது ரோஹித்திட்ட வந்து வேணும்னே வந்து வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு நிருபர் கேட்டார், முகமது ஆமீர் இஸ் த பெஸ்ட் பவுலர், வாட் டு யூ திங்க்? ஏன்னா அந்த டைம் அவர் முகமது ஆமீருக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தார். அப்போ அவர் சொல்லுவார், பெஸ்ட் பவுலர் ஃபார் மீ இஸ் ஜஸ்பிரீத் பும்ரான். பும்ரா அப்போ ஒன்றுமே கிடையாது, டீமில் அப்போ தான் வந்திருக்காரு, ஏசியா கப் ஆட போகிறாரு, அப்போ தான் வந்திருக்காரு. என்னடா இவர் ஜஸ்பிரீத் பும்ரான்றாரு, முகமது ஆமீர் வந்து இவ்வளோ விக்கெட் எடுக்கிற ஒரு ஏஷியன் கான்டினென்ட்டில் ஒரு நல்ல பவுலருங்கிற மாதிரி இருந்தார். பட் அந்த டைம்லேயே வந்து இல்லை பும்ரா தான் வரப்போகிறான் நீ பாரு அப்படின்னாரு. ஒரு 2-3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி பும்ரா வந்து ப்ரூவ் பண்ணார். இப்போ வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 இந்தியா டீமுக்கே அவர் அவ்வளோ பேக்கப் பண்ணியிருந்தாருன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முன்னாடி அதாவது மும்பைக்கு தான் அவர் முதல்ல விளையாண்டார், அப்போ யங்ஸ்டருக்கு எவ்வளோ பேக் பண்ணியிருப்பார். இன்னைக்கு பும்ரா எவ்வளோ பெரிய ஆள், ஏன்னா இப்போ அவரே டெஸ்ட் கேப்டனாக கூட இருந்திருக்காரு. ஸோ அவர் அதிலே தெரியுது. நான் சொல்கிறது எப்போனா ஒரு 6-7 இயர்ஸ் முன்னாடியே பும்ராக்கு அவர் கொடுத்த பேக்கப் பற்றி சொல்கிறேன். ஸோ இதுலேருந்தே அவர் யங்ஸ்டர்ஸ்க்கு எவ்வளோ பும்ராங்கிறது ஓகே, அதே மாதிரி வேறு எத்தனை பிளேயர்ஸ்க்கு அவர் பேக் பண்ணியிருக்காரு. ஏன் ஹர்திக் பாண்டியா இருக்கட்டுமே, அவர் தான் பார்த்துக்கிட்டாரு வந்ததுலேருந்து. ஸோ நிறைய பிளேயர்ஸை பேக் பண்ணியிருக்காரு. ஒரு ரொம்ப நல்ல கேப்டன். 37 வயசு ஆச்சு, எல்லோரும் ட்ரால் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்போ அவர் கிளம்ப போகிறாருன்னு. பட் இப்போ ஒரு இங்கிலாந்துக்கு டெஸ்ட் மேட்ச்க்கு கேப்டனாக இப்போ போய் இங்கிலாந்து டெஸ்ட் ஆட போகிறோம் நம்ம. அவர் கிரிக்கெட்டை வந்து என்ஜாய் பண்ணி தான் ஆடுறாரு. எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ரோஹித் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக டெஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆயிடுவார்னு. பட் அவரோட மைண்டில் வேறு ஒன்று இருக்குது, அது என்னங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்தியாவுக்கு இவ்வளோ மேட்சஸ், அதாவது 2020 டெஸ்ட் ஒன் டே எல்லாம் ஆடி 49 100 108 50 19,700 ரன் அடிச்சிருக்காரு. இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 4th இருக்கார் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரில் எல்லா ஃபார்மெட்லேயும் சேர்த்து. இவ்வளோ பண்ணவருக்கு தெரியும் எப்போ கண்டிப்பாக ரிட்டையர் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என்ஜாய் பண்ணி தான் கிரிக்கெட் ஆடுறாரு. அவர் இன்னும் நிறைய மேட்சஸ் பர்ஃபார்ம் பண்ணும், நல்லா பண்ணும், இந்தியா வின் பண்ண ஒரு மெயின் ரீசனாக இருக்கணுங்கிறது தான் ஆப்வியஸாக கிரிக்கெட் ஃபேன்ஸாக நம்மளோட ஒரு இந்தியா ஃபேனாக வந்து நம்மளோட எண்ணம். வெயிட் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக நல்லபடியாக அவரோட கரியர் முடிப்பார். ஓகேண்ணா, ஒரு பர்சனாகவும் சரி, ஒரு பிளேயராகவும் சரி, அண்டு கேப்டனாகவும் சரி, அவர் பண்ணது பயங்கரமான விஷயங்கள். அவர் பண்ண அச்சீவ்மெண்ட் இன்னொரு பிளேயரால் போய் வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த இந்தியன் டீமில் இந்த பெரிய ஸ்கோர் அடிக்கிறது அப்படின்னாவே ரோஹித் சர்மாவோட பேர் தான் ஞாபகத்துக்கு வரும். நிறைய பேர் இந்தியன் பிளேயர்ஸ் பெருசாக சிக்ஸர்ஸ் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சமயத்தில் நான் சிக்ஸர்ஸ் மட்டும் தானே அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அடித்து காட்டிட்டு இருக்காரு. ஒவ்வொரு டைமுமே முக்கியமாக T20 ஃபார்மேட்டில் அதிக சிக்ஸர்ஸ் அடிக்கிற லிஸ்ட்டில் ஒரு பேர் இருக்குது. IPL அதிக சிக்ஸர்ஸ் அடிக்கிறாரு. ஸோ நிறைய சிக்ஸுக்கு பேர் போன ஒருத்தர், பெரிய ஹிட் அண்ட் பெரிய இன்னிங்ஸாக கொண்டு போவார். நீங்கள் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க, ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் செஞ்சுரி அடிச்சார்னா இல்லை அடிக்க ஆரம்பிச்சார்னா அது பெரிய இன்னிங்ஸாக இருக்கணும். அவர் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார்னா அது எங்களுக்கு கொஞ்சம் எங்களை பொறுத்த வரைக்கும் டிசப்பாயின்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரோஹித் சர்மா பண்ண அச்சீவ்மெண்ட்டுக்காக தான் இந்த ஸ்டாண்ட் அப்படிங்கிறத அவருக்கு பேர் கொடுத்துருக்காங்க. பட் இது மட்டும் போதாதுன்னு எனக்கு தோணுது. ஸோ ரோஹித் சர்மா அப்படிங்கிற ஒருத்தர் கௌரவிக்க இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண காத்திருக்காரு. மேபி இன்னும் நிறைய பண்ணுவாங்கன்னு நாமளும் நம்புவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாண்ணே. தேங்க்யூ.